உங்களோட ஜாதகத்துல நான் சொல்ற இடத்துல கேது இருந்தா உங்களை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா கேது ஞானக்காரகன் மட்டும் கிடையாதுங்க, நம்ம வெற்றி அடைய வைக்கிறதும் கேது தான். சோ உங்களோட ஹாரோஸ்கோப்ல கேது எங்க இருக்காரு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுடைய ஃபேவரட் வெதிக் அஸ்ட்ராலஜர், டேரோ கார்டு ரீடர். இது உங்களோட வீனஸ் அஸ்ட்ரோ. 2 நண்பர்கள் போர்க்களத்துக்கு போறதுக்கு ரெடி ஆறாங்க. அதுல ஒருத்தர் அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம போறோமே, சரி அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு, உணவு, போர்க்களத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போறாரு. கூட இருக்க நண்பர் என்ன பண்றாரு, எதையுமே எடுத்துட்டு போல, அவர் பாட்டுக்கு தனியா போறாரு. சோ அப்ப கூட வந்த நண்பர் கேக்குறாரு, ஏன்பா நீ எதையுமே எடுத்துட்டு வராம தனியா வர அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு எதுவுமே வேணாம், நான் கடவுள் மேல பாரத்தை போட்டுறேன், நான் அவர்கிட்ட சரண் அடைஞ்சிடுறேன், எனக்கு எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவரு தன்னைத்தானே கடவுளுக்கு அர்ப்பணிச்சிடுறாரு. சோ இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல கேது எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுல நீங்க சரணடையணும், அதாவது சரண்டர். ராகு எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும், சரிங்களா? கேது அப்படின்றது சரண்டர், ராகு அப்படின்றது அட்டாச்மெண்ட். சோ ராகு கேதுவை வெறும் தோஷம் மட்டும் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ஸா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி கொஞ்சம் புரிய வைங்க. ராகு கேதுன்றது தோஷம் மட்டும் கிடையாது, அது உங்களுடைய கார்மிக் பாண்ட்ஸ்.